கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதுக்கு நம்ம இந்த அற்புத விடுதலை ஜப கூட்டத்தில் துதிச்சு பாடுறோம் அப்படின்னா, துதிக்கும் போது ஒரு விடுதலை இருக்கு. ஏன்னா பவுலும் சீலாவும் துதிச்சிட்டு இருந்தாங்களாம். எப்படி சந்தோஷமா நல்லா விருந்து சாப்பிட்டு துதிக்கல, நல்லா அடிச்சிருக்கிறாங்க. மனசு கவலையில, மனசு வேதனையில, ஜெயில என்ன பண்றாங்க, கட்டப்பட்ட நிலையில, கயிறு போட்டுல சங்கிலினால கட்டப்பட்ட நிலையில, இரும்பு ஜெயில்கள் மத்தியில ஒரு அவமானத்தோடு என்ன பண்ணாங்களாம், அழல, புலம்பல, அவங்க கண்ணில் தண்ணி வரல, மனசு வேதனைப்படல, பாட்டு பாடினாங்களாம். நீங்கெல்லாம் என் கையை கட்டினீங்க, காலை கட்டினீங்க, என் வாயை கட்டலடா, அந்த தைரியத்தில் தில்லா பாடினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த சபிக்கப்பட்ட சாத்தான் சரீரத்தில் வியாதியை கொடுத்து மாத்திரை போட வச்சு, இதுதான் உன் நிலமன்னு காட்டும் பொழுது, பணம் இல்லாம பாத்தியா, தரித்திரத்தில் இருக்கிற பாத்தியா, இதுதான் உன் நிலமன்னு காட்டும் பொழுது, சபிக்கப்பட்ட சாத்தானே, நான் வியாதி உள்ளவ கிடையாது, நான் தரித்திரமானவ கிடையாது, நான் சாபமானவள் கிடையாது, நான் ஜெயிக்க பிறந்தவள். அந்த ஆசையோட, நான் ஜெயிக்க பிறந்தவள் என்ற விருப்பத்தோட கூட எப்படி பவுலும் சீலாவும் பாடும்போது சிறையிருப்பு மாறிச்சு, அப்படியே அஸ்திபாரம், சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைந்ததோ, அது ஒரு விடுதலை. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம துதிக்கும் பொழுது நம் சிறையிருப்பு மாறும், நம் குடும்பத்தினருடைய சிறையிருப்பு மாறும், நம்ம பகுதி ஜனங்களுடைய சிறையிருப்பு மாறும்.